அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2 2A அண்ட் குரூப் 1 எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் பொது தமிழ் மற்றும் பொது அறிவு பகுதியிலிருந்து தினசரியாக தொடர்ந்து மாறி மாறி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. நிச்சயமாக இந்த 30 கேள்விக்கான மாதிரி தேர்வு அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. ஒவ்வொரு தேர்வும் மிக முக்கியமானது. 2025 நம்முடைய அரசு பணியின் கனவை நனவாக்குவதில் இந்த 30 இலவச மாதிரி கேள்விகள் கொண்ட தொகுப்பு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. ஐ என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சரியான பொருள் ஐனா நுண்மை, ஓனா கொன்றை, அவுனா பூமி, நூனா யானை. இது பார்த்திங்கன்னா ரீசண்டாக குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இந்த 30 கேள்வியுமே. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்தவரையும் நம்ம பள்ளி பாடப்புத்தகம் இல்லாமல் எங்கேருந்து இந்த கொஸ்டினை எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்குவாங்க. டிஎன் கரியர் சர்வீஸ்லேருந்து அந்த ஏரியாவிலேருந்து குறிப்பாக ஓரெழுத்து ஒரு மொழி ரிலேட்டடான பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். ஸோ அதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான எல்லா கேள்வியுமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேள்வி கேட்டிருக்காங்க இந்த 2A மெயின்ஸில். ஸோ அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து மொழிகள் இல்லாமல் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க அந்த மெட்டீரியலும் தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிக்காங்க. நமக்கு அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஐனா நுண்மை, ஓனா கொன்றை, அவுனா பூமி, நூனா யானை. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 2, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கோல், கோள், கோள். கோல்னா அழகு, கோள் அப்படின்னா வழுவழுப்பு, கோள் அப்படின்னா இடையூறு. கேள்வி 3, ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. வியாழம், வியாழம். வியாழம் சிறப்புலா பார்த்திங்கன்னா பாம்பை குறிக்கும். பள்ளிக்குற லகரில் பார்த்திங்கன்னா புலியை குறிக்கும். கேள்வி 4, ஆஸ்தட்டிசியன், அதாவது ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல்னு நம்ம படிச்சிருப்போங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல இங்கே ஆஸ்தட்டிஷியன் கேட்டிருக்காங்க. ஆஸ்தட்டிஷியன் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் எதுனா அழகு கலைஞர். கேள்வி 5, பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. சரியானுடைய ஆப்ஷன் சி, மட்டுவார் குழலி மணித்தக்காளி. மணத்தக்காளி கிடையாது, மணித்தக்காளி பொரியல் செய்தால். மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தால். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 6, எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார்னா கேட்காதவங்க, அதுக்கு ஆப்போசிட் கேட்டார். கேள்வி 7, அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அகலாது, அணுகாது. திருக்குறளிலிருந்து எடுத்திருக்காங்க. அகலாதுக்கு எதிர்ச்சொல் அணுகாது. கேள்வி 8, பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. நாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டாப் 30 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃப்ரீ டெஸ்ட் போட்டுருந்தாங்களா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது 34வது தேர்வு. இந்த 34 தேர்வில் பொது தமிழ் தொடர்பான 30 கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டாகவே மாதிரி தேர்வில் எழுதியிருப்போங்க. கேள்வி 9, பிரித்து எழுதுக. பாகற்காய். பாகற்காய் எப்படி பிரிக்கலாம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இது பள்ளி பாடப்புத்தகம் தான் இடம்பெற்றிருக்கும். இதுவும் நம்ம தேர்வு எழுதியிருப்போங்க. ஸோ நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே ரீசெண்டாக டிஎன்பிசி பேட்டர்னில் அப்டேட் பண்ண சிலபஸ் படி தான் டெஸ்ட் நடக்குது. அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கேள்வி 10, வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றினை எழுதியவர் யார்? வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்ற கூற்றினை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கேள்வி 11, சிறப்பு பெயர்கள் கேட்டிருக்காங்க. புலவர் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர். புலவர் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் நக்கீரர். தற்கால அகத்தியர் என்று அழைக்கப்படுபவர் கா வெள்ளை வாரணன். தற்கால அகத்தியர் என்று அழைக்கப்படுபவர் கா வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர்
மேவி வேணுகோபாலன். இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் மேவி வேணுகோபாலன். சிலேடை மன்னர் என்று அழைக்கப்படுபவர் கிவா ஜெகநாதன். சிலேடை மன்னர் என்று அழைக்கப்படுபவர் கிவா ஜெகநாதன். கேள்வி 12. எதிர்த்த பகையை இளைதாய போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதிர்த்த பகையை இளைதாய போல்தே கதித்த கலை என்பதில் இடம்பெறும் பொருள் தனிமரம் காடாதல் இல்லை. கேள்வி 13. புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம். இப்பாடலடிகள் உணர்த்தும் பழமொழி என்ன? பாம்பின் கால் பாம்பறியும். கேள்வி 14. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எத்தீமை என்றே உணர்வதாம். இதன் தொடர்புடைய பழமொழி என்னன்னா, ஒருவர் பொறை இருவர் நட்பு. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எத்தீமை என்றே உணர்வதாம். தொடர்புடைய பழமொழி என்ன? ஒருவர் பொறை இருவர் நட்பு. கேள்வி 15. களம்பாலில் துளி நஞ்சு போல களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க. தீமை. இதே இந்த களம்பாலிலே வந்து ரெண்டு டைம் கேட்டிருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 16. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமானதில் தவறானதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. உடும்பிப்பிடி போலனா உறுதி, சரி. பசுமரத்தாணி போலனா இணைப்பிரியாமையா, தப்பு. மலரும் மனமும் போல ஆழமாக பதிதலா, தப்பு. பகலவனை கண்ட பனி போலனா விலகுதல். இங்கே கேள்வி என்னென்னா, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமானதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 2, 3. இப்போ பசுமரத்தாணி போலனா ஆழமாக பதிதல், மலரும் மனமும் போல இணைப்பிரியாமன்னு வந்திருக்கணும். இங்கே 2 மாறி இருக்கு. கேள்வி 17. ஊமை தொடர்களில் சரியானதை தேர்வு செய்க. இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி, சரி. களம்பாலில் துளி நஞ்சு போல வன்மம். மழைமுகம் காணா பயிர் போல ஏக்கம். கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல். ஸோ 4மே சரியாக இருக்குது. கேள்வி 18. பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு காரியாகு பெயர். கேள்வி 19. அடிக்கோடிடப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் அட்வான்ஸ் புக்குன்னு ஒன்று இருக்கும். அது வந்து சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் அதில் வந்து கேட்டிருப்பாங்க. இலக்கண பகுதி தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவில் வந்து இதை செட் பண்ணியிருக்காங்க. இங்கே என கூறினான், காணாது சென்றான், இனிது பேசினான், படிக்கச் சென்றான். முதல்ல இருக்கிறது எழுவாய், 2வது வினைமுற்றில் இருக்கும். எல்லாமே சென்றான், பேசினான், வேண்டுகிறான், இது எல்லாமே வினைமுற்று. இங்கே அடிக்கோடிடப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புன்னு மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. என கூறினான்னா வினையச்சம். என கூறினான் என்பது வினையச்சம். காணாது சென்றான், காணாதுன்னா பார்க்கல, அப்போ எதிர்மறையாக சொல்லக்கூடியது. அப்போது காணாது சென்றான் என்பது எதிர்மறை வினையச்சம். இனிது பேசினான், இனிதுனா குறிப்பாக உணர்த்தக்கூடியது, அப்போது குறிப்பு வினையச்சம். படிக்க வேண்டுகிறான், படிக்கனா இப்போ நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியது, அப்போ படிக்க வேண்டுகிறான்னா நிகழ்கால வினையச்சம். சரியான விடை 2, 4, 1, 3. கேள்வி 20. வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் யாதுன்னு கேட்டிருக்காங்க. வினையாளனின் பெயர்னா செயலை விட செயல் செய்பவனை குறிப்பது தான் வினையாளனின் பெயர் என்பர். அப்போ வெல் என்ற வேர்ச்சொல் வினையாளன் பெயர் வென்றவன். கேள்வி 21. உருகன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக. வேர்ச்சொல்னா கட்டளையில் முடியணும். உருகன்னா உரு. கேள்வி 22. காயனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். காயனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோல். கேள்வி 23. நாட்டிலஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கில அறிவியல் சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள்னு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாட்டிலஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் நத்தை வகை. கேள்வி 24. அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள். அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் உணவுக்கலை. கேள்வி 25. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழின்ட்டு அதிலேருந்து தான் இந்த கொஸ்டினே செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் 2A மெயின்ஸ்லேருந்து. ஸோ என்னன்றது அந்த புக்கில் நம்ம பார்த்துக்கலாம்.
பைனா அச்சம் என்பது கிடையாது. பானா தொண்டி கிடையாது. மைனா மலடை குறிக்கக்கூடியது. மானா மேலிடம் வராது. இங்கே சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்தவரையும் ஆப்ஷன் சி தான், மைனா மலடு. இங்கே அச்சம் என்பது எதை குறிக்குன்னா, பி என்பதன் ஓர் எழுத்து ஒரு மொழி தான் அச்சத்தை குறிக்கும். பீனா அச்சம், பெருமரம், மலத்தை குறிக்கக்கூடியது. பை என்பது பசுமை, அழகு, சுடரை குறிக்கக்கூடியதாக வரும். இங்கே சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மைனா மலடு. கேள்வி 26. பிழையான இணையை கண்டறிக. அழகம்னா பன்றிமுள் சரி, அழகம்னா யானை திப்பிலி சரி, அளவன்னா ஆண் நண்டை குறிக்கும் சரி. அலத்தினா நெய்தல் நிலப்பெண்ணா, நெய்தல் நிலப்பெண் கிடையாது. அலத்தி என்பது நெய்தல் நில மக்களின் பெயரை குறிக்கும். அலத்தினா நெய்தல் நில மக்களின் பெயரை குறிக்கும். கேள்வி 27. நிலமடந்தை கெழிலொழுகும் இச்சொல்லை பிரித்து எழுதுக. நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும். நிலமடந்தை கெழிலொழுகும் இச்சொல்லை பிரித்து எழுதுக. நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும். ஸோ பிரித்து எழுதுக பொறுத்தவரையும் இந்த குரூப் 2 மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. கேள்வி 28. தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல். தொல்காப்பியருடைய வைப்புப்படி ஐவக நிலங்களில் முதல்ல சொல்கிறது முல்லை நிலம். நிலநூல் முறைப்படி குறிஞ்சியை சொல்லியிருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம் ஐவகை நிலங்கள்ன்ட்டு, குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாலைன்ட்டு. ஆனால் தொல்காப்பியர் அந்த ஐவகை நிலங்களில் ஃபஸ்ட்டு சொல்கிறது முல்லை நிலத்தை சொல்லியிருப்பார். அப்படி இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடி எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மருதத்திணையை முதல்ல சொன்ன நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறில் சொல்லியிருப்பாங்க. ஐங்குறுநூறு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 12th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஐங்குறுநூறில் முதல்ல வைத்து பாடப்பட்ட திணை வந்து மருத திணைன்னு நம்ம பார்த்துருப்போங்க. ஸோ தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முதல்ல வரக்கூடிய நிலம் முல்லை நிலம். நிலநூல் முறைப்படி குறிஞ்சி வரும். மருதத்தை வந்து பார்த்திங்கன்னா மருதத்தை வந்து வைத்தது ஐங்குறுநூறு வைத்திருக்கும். மருதத்திணையை முதலில் வைத்து பாடி எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஐங்குறுநூறு. கேள்வி 29. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். கேள்வி 30. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம். இதில் சரியானது ஆப்ஷன் டெல்லி. இவள் காண்பித்தாள். இவள் காண்பித்தாள் என்பது தான் சரியான பிறவினை வாக்கியமாகும். ஒரு செயல் மற்றவங்களை செய்ய வைக்கக்கூடியதாக இருப்பதா பிறவினைன்னு சொல்லலாம். தானே செய்வது தன்வினைன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் பகுதியில் கேட்கப்பட்ட 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை விளக்கத்தோடு பார்த்துருப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.